وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وامرأة قائمة فضحكت وبشرناه بإسحاق ومن وراء إسحاق ويعقوب صدق الله العليم. புகழ் அனைத்தும் எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டும். ஸலாத்தும் ஸலாம் நம் உயிரின் மேலான அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் நற்பாக்கியம் நிறைந்த உம்மத்தாரான நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் பேரருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய அளப்பெரும் அருளால் 10 நோன்பும் 11வது தராவியை முடித்துவிட்டு அவன் இல்லத்திலே நாம் இருக்கிறோம். 3இல் ஒரு பகுதி நிறைவு செய்திருக்கிறோம். ரஹ்மத்தை முடித்துவிட்டு மகுஃபிரத்திற்காக 2வது பத்திலே நாம் காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். 2வது பத்தை அடைந்த நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆவோட சொல்றாங்க, அல்லாஹ் மகுஃபிர்லி துனூபி யா ரப்பல் ஆலமீன், யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை நீ மன்னிப்பாயாக. ஒவ்வொரு வக்துக்கு பின்னாடியும் 3 தடவை இந்த துஆவை ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும், இந்த 10 நாட்கள் முழுவதும். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கு 1.25 ஜுஸு நம்முடைய ஆபீஸுமார்கள் ஓதி முடித்தார்கள். சூரத்துர் ரஅத் இடி என்கிற ஒரு அத்தியாயம் நிறைவு செய்யப்பட்டுச்சு. சூரத்துல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்கிற அத்தியாயம் நிறைவு செய்யப்பட்டுச்சு. சூரத்துல் நஹல் என்கிற தேனீக்கள் என்கிற ஒரு அத்தியாயம் நிறைவு செய்யப்பட்டுச்சு. கிட்டத்தட்ட 14 ஜுஸு முடிந்து விட்டது. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு 15 ஜுஸை நாம் அடைந்து விடுவோம். அல்லாஹ் கபூல் செய்வானாக, ஏற்றுக்கொள்வானாக. 11வது தராவி ஒருவர் தொழுதால் கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஹ்ருஜு மினத் துன்யா, இந்த துன்யாவிலிருந்து அவர் வெளியேறுவார். கயோமின் வலதத் இப்னு உம்மிஹி, அன்று பிறந்த பாலகன் போன்று எந்த பாவங்களும் செய்யாத மனிதர்களில் புனிதராய் அவர் மரணமாகுகிற பொழுது சிறந்த மனிதராய் அவர் வஃபாத் ஆகுவார் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. அப்பேற்பட்ட மரண தருவாயிலும் கலிமாக்களை மொழிந்து எந்த பாவமும் செய்யாத சிறந்த மனிதர்களில் புனிதராய் அல்லாஹ் நம்மை வஃபாத் ஆகக்கூடிய தௌஃபீக்கை தருவானாக. முதல் தராவிலே நாம் சொன்னோம், ஒருவர் முதல் தராவி தொழுதார் அன்று பிறந்த பாலகன் போன்று எந்த பாவங்களும் செய்யாதவராக ஆக்குவான் என்பதை ஸல்லல்லாஹு சொன்னாங்க. 11வது தராவிக்கும் அப்படிதான். அவர் மரணமாகிற பொழுது கலிமாவோடு மௌத்தாகக்கூடிய தௌஃபீக்கும் எந்த பாவம் இல்லாமல் நல்ல மனிதராய் வஃபாத் ஆகுவாங்க. அதுதான் வேணும். அல்லாஹ் அப்பேற்பட்ட நற்பாக்கியவான்களாக நம்மை ஆக்குவானாக. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை குறித்து நிறைய அல்லாஹ் பேசிக்கொண்டே வந்தான். இடியை பற்றி பேசினான், மின்னலை பற்றி பேசினான், வானம் பூமியை பேசினான், இடி இருக்கிற பொழுது மலக்குமார்கள் திக்ரு செய்வதை குறித்து பேசினான். நிறைய சிறப்பு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறு குறித்து பேசப்பட்டுச்சு. நஹல் தேனி என்கிற அத்தியாயத்தை குறித்து அந்த தேனி எப்படிலாம் பண்ணோம், தேன் எவ்வளவு சிறப்பு, எவ்வளவு ஷிஃபா என்பது குறித்தெல்லாம் அல்லாஹ் வரிசையாக பேசிக்கொண்டே வந்தான். அதில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் குறித்து ஒரு வரலாற்று சிந்தனை, நமக்கான ஒரு செய்தி இன்று நமக்கு இருக்கிறது. நேற்றைய தினம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறை குறித்து நாம் பேசினோம். நிறைய சிறப்பு. ஒரு ஆண் மகன், ஒரு வாலிபன் கற்பொழுக்கத்தில் எப்படி இருக்க வேண்டும், அவர் எப்படியெல்லாம் இருந்தார், அவருடைய சகோதரர்கள் என்னவென்றெல்லாம் செய்தார்கள், கடைசியில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் எப்படி ஆக்கினார் என்பது குறித்தெல்லாம் என்று பேசப்பட்டுச்சு. இன்னைக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய மனைவியை குறித்து, சாரா ரதியல்லாஹு அன்ஹா அம்மையாரை குறித்து நிறைய செய்தி இன்னைக்கு வந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ். சாரா அம்மையார் அவங்க இந்த பிரபஞ்சத்தின் பேரழகு, ரொம்ப அழகா இருப்பாங்க. அவங்களுடைய நற்குணம், அவர்களுடைய ஈமான், அவர்களுடைய பொறுமையை குறித்து இன்றைக்கு நிறைய செய்திகள் திருக்குர்ஆன் வாயிலாகவே அல்லாஹ் சொல்லிக் கொண்டே வந்தான். இந்த வானிலிருந்து இறக்கப்பட்ட 4 வேதங்களிலுமே சாரா அம்மையாரை குறித்து பேசப்படுகிறது.
சாரா அம்மையார் அவங்க ரொம்ப அழகாவும் இருப்பாங்க, தக்குவாதாரியாகவும் இருப்பாங்க. குரான்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி என்பதாக பெயர் வந்திருக்கிறது. தௌராத்தில் சாராஇ என்பதாக பெயர் வந்திருக்கிறது. ஒவ்வொரு கிதாபுகளிலும் பெயர் வந்திருக்கிறது. நம்முடைய மார்க்கத்திலே அந்த பெண் என்பவள் தன்னுடைய சுற்றி உள்ளவர்களை மகிழ்விக்கக்கூடியவர்களாக இருப்பாள் என்பதாக கிதாபுகளிலே விளக்கம் எழுதுவார்கள். அதே போன்று ஹிப்ரு மொழியிலே தலைவி என்பதாக பெயர் உள்ளது. இப்படி பல்வேறு சிறப்புகள். குரானுடைய பாணி என்னன்னா, ஒரு பெண்ணுடைய பேரை டைரக்டா கூப்பிட குரானுடைய பாணியில சொல்ல முடியாது. ஆனா மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு மட்டும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேர் சொல்றான், ஒரு சூறாவை இறக்கிருக்கிறான்னு சொன்னா அவங்க அல்லாஹ்வுடைய பேரருள், அவங்க ஒரு சிறந்த வலிமார். அது மட்டுமல்ல, கணவன் இல்லாமல் குழந்தை பெற்றெடுத்த ஒரு தக்குவாதாரியான பெண் என்பதால் அந்த பெண்ணை குறித்து மட்டும் அல்லாஹ் பேரோடு சொல்லி காண்பிப்பார். எனவே சாரா அம்மையாரும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களும் சிரியாவில் இருந்து மிஸ்ர் நாட்டுக்கு பயணம் செய்கிறார்கள். போகிற வழியிலே பயணம் செய்து போகிற பொழுது அந்த அம்மா ரொம்ப பேரழகு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய முதல் மனைவி, இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தாயார், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பாட்டி, அது மட்டுமல்ல இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கொள்ளு பாட்டி. இப்படி நபிமார்களுடைய வம்சாவளியிலே ஒரு சிறந்த பெண்மணியாய், தக்குவாதாரியாய், ஈமானில் பொறுமையில் சிறந்து விளங்கியவர். இப்ப 2 பேர் மிஸ்ர்ல இருந்து எகிப்துக்கு பயணம் போறாங்க. ஈராக்ல இருந்து எகிப்துக்கு பயணம் போறாங்க. போற வழியில அந்த நாட்டினுடைய அரசர், அப்போது அரசராக இருக்கக்கூடிய அந்த மன்னர், அவங்கள்ட்ட வேலை செய்யக்கூடிய பணியாளர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பெண்ணை பார்த்து அந்த அரசர்கிட்ட சொல்றாரு, இந்த பெண் ரொம்ப அழகா இருக்காங்க, இந்த பெண் ரொம்ப அழகா இருக்காங்க என்பதாக அரசர்கிட்ட வந்து சொல்ல, நீ அந்த பெண்ணை தூக்கி கொண்டு வா என்பதாக அவர் சொன்னார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அப்படியே பதைத்து போயிட்டு விட்டார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அப்படியே என்னது, ரொம்ப மனசு கஷ்டமாயிருச்சு. தன்னுடைய மனைவி, அவங்க நிறைய விஷயம் அந்த அரசர்கிட்ட போய் சொல்றாங்க, என்னுடைய சகோதரி, கூட பிறந்தவங்க, அப்படி இப்படி சொல்லி எப்படியாவது காப்பாற்றலாம். இந்த பணியால் வந்து கூட்டு கொண்டு போய் அவர்கிட்ட விட்டுட்டோம். யாரு? அந்த அரசர்கிட்ட. அந்த அரசர் தவறுக்கு அந்த பெண்ணை அழைத்தார். ரொம்ப அழகா இருப்பாங்க. அந்த வழியில் இருந்து வந்தவர்கள் தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு அழகா இருப்பாங்க என்பதான் நேற்றைய தினம் நாம் சொன்னோம். அப்ப அந்த பெண்மணி அழகா இருப்பதனால அந்த நாட்டினுடைய அரசர் தவறுக்கு அழைத்தார். அப்ப அந்த பெண்ணுடைய தக்குவாவை, ஈமானை நீங்கள் பாருங்கள். உள்ள போகிற பொழுதே அந்த பெண் துவா செய்தது, அல்லாஹ்ம இன் குன்த, அல்லாஹ்ம இன் குன்த, அல்லாஹ்வையும் ரசூலையும் நான் ஈமான் கொண்டிருக்கிறேன். என்னுடைய கருப்பு என்பது என்னுடைய கணவனுக்கு மட்டும்தான் சொந்தம். யா அல்லாஹ், இது போன்ற அரக்கர்களை விட்டு என்னை பாதுகாத்துருவாயாக என்கிற உயர்ந்த துவாவை செய்துவிட்டு அந்த பெண் உள்ளே சென்றால், அரசர் 3 தடவை நெருங்க வருகிற பொழுது அவன் கை இழந்து போனான், கால் இழந்து போனான், வலிப்பு மாறி வந்தது. மறுபடியும் இந்த பெண் அந்த அரசரிடம் தப்பிப்பதற்காக, அந்த அரசனே சொன்னா நான் இன்னும் தவறு செய்ய மாட்டேன், நீ துவா செய்ய சொன்னோன்னு அல்லாஹ் என்ன பண்றான், கை காலை சரியாக்குறான். கை காலை சரியாக்குற பின்னாடி அந்த அரசன் மறுபடியும் நெருங்க முயலுகிறார். இப்படி 3 முறை ஆகிற பொழுது அந்த பெண் துவா செய்ய உடல் சரியாகுது, உடல் மாறுது, உடல் சரியாகுது. கடைசியில் அந்த அரசர் வந்து ஒரு கட்டத்தில் ஏற்றுக்கொண்டு, இந்த பெண்ணிட்ட ஷைத்தான் வந்துருச்சு போல தெரியுது, இந்த பெண்ணை வெளியே அனுப்பிவிடுங்க அப்படின்னு சொல்லி போகிற பொழுது, இந்த அடிமையை நீ சேர்த்து எடுத்துட்டு போ. பொதுவா இறைநேசருடைய பெண்கள் தக்குவாதாரிகளாக இருப்பாங்க. பொதுவா துவாவுக்கு வலிமை இருக்கிறது. அவர்கள் செய்யக்கூடிய துவால பலமும் வேற இருக்கும். கற்பொழுக்கத்துல சிறந்தவர்களாக இருந்தால், இபாதத்தில் ஈமானில் வலு பெற்றவர்களாக இருந்தால், அந்த தக்குவா அவங்க செய்யக்கூடிய துவா ரொம்ப பலமா இருக்கும். எனவே அந்த அரசர் புரிந்து கொண்டு, உன்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, எனவே இந்த அடிமையை நீ எடுத்துட்டு போன்னு சொல்லி அனுப்பி வைப்பாங்க. அந்த அடிமை யாருன்னா அந்த அம்மா தான் ஆஜரா அலைஹிஸ்ஸலாம். அந்த அம்மா தான் யாருங்க? ஆஜரா அலைஹிஸ்ஸலாம். எனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும், சாரா அம்மையாரும், ஆஜரா அலைஹிஸ்ஸலாமும், இன்னொரு பெண்ணும், இந்த 3 பேரும் எகிப்தில இருந்து இன்னொரு நாட்டுக்கு போறாங்க. இப்படி பல சம்பவங்கள், தொடர்ந்து ஒரு 3 செய்திகளை இன்னைக்கு குர்ஆன் அல்லாஹ் பேசிக்கிட்டே வந்தான். அப்போ ஈமான்ல, தக்குவால அந்த பெண்மணி உயர்ந்த இடத்தில் இருக்கிறாங்க. இன்னைக்குள்ள நம்ம பெண்களை, நம்முடைய வாலிப பெண்களை யோசிக்கிற பொழுது ரொம்ப மனம் வருத்தமாக வருகிறது. கஷ்டப்பட்டு பெற்றெடுத்த பெற்றோர்களை உதறிவிட்டு இன்னைக்கு வேறொரு
மாற்றார் கூட போகக்கூடிய சூழ்நிலை நம்ம பார்க்கிறோம். குடும்பத்தை நடுத்தெருவில் விட்டு விடுகிறார்கள். தப்லீக் ஜமாத்துடைய கார்குசாரி சொல்றாங்க, 1,00,000 பெண்கள் மதம் மாறி விட்டதாக சொல்றாங்க. இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விட்டார்கள். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். இங்கே சாரா அம்மையாருடைய கருப்பொழுக்கமும் ஈமானும் எப்படி இருக்குன்னு நம்ம சிந்திக்கணும். நம்முடைய பிள்ளைகளும் அந்த பெற்றோர்கள் நேரான வழியை காட்டணும். இந்த போன் இருக்கனால எல்லா தவறான செய்தி இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. கொஞ்சம் உஷாராக நாம் இருக்க வேண்டும் என்பதை நாம் இதன் மூலமாக பார்க்கிறோம். அப்பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சாரா அம்மையாரும் வீட்டில் இருக்கிற பொழுது விருந்துக்காக, பொதுவாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க விருந்துல ரொம்ப டாப்ல இருப்பாங்க. அதாவது விருந்தினர் வீட்டுக்கு வருகிற பொழுது ரொம்ப கண்ணியமா உபசரிப்பாங்க. இப்ப மலக்குமார்கள் வருகை தருகிறார்கள். ஒரு மாட்டு இறைச்சியை சமைத்து ரெடியாக விருந்துக்கு தயாராக உட்கார்ந்திருக்கிறார்கள். இதெல்லாம் குர்ஆன் நல்லா அப்படியே பேசிக்கிட்டே வந்தான். பொதுவா மலக்குமார்களுடைய வேலை என்னன்னா, சாப்பிடலாம் மாட்டாங்க. அவங்க வேலையே திக்ரன் வ தஸ்பீஹன் வ ஸலவாத்தன். அவங்க அல்லாஹ்வை திக்ரு செய்வாங்க, துவா செய்வாங்க, நபி மீது ஸலவாத் ஓதுவாங்க. எனவே பக்கத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பக்கத்துல சாரா அம்மையார் நிற்கிறாங்க. மலக்குமார்கள் சுத்தி அமர்ந்திருக்கிறார்கள். விருந்து வைக்கப்படுது. அவங்க சாப்பிடல. அவங்க வந்த விஷயத்த சொல்றாங்க. அந்த குர்ஆன்ல அந்த ஆயத்து வருது, வம்ரஅத்தன் காயிமத்தன், இந்த பெண்மணி நின்றால், ஃபலஹிகத் சிரித்தால் வபஸர்னாஹு பிஇஸ்ஹாக. அந்த மலக்குமார்கள் வந்து சொல்றாங்க, ஒரு சுப செய்தி சொல்றதுக்காக வந்திருக்கிறோம். உங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கும். அந்த ஆண் குழந்தை பேர் இஸ்ஹாக் என்பதாக சொன்னாங்க. அப்ப இந்த பெண்மணி எதுக்கு சிரிச்சாங்கன்னா, எனக்கு வயசு 90, மாதவிடாயெல்லாம் நின்று போச்சு, என் முதுகு எலும்புலாம் மலைஞ்சு போச்சு. வகான பாலி ஷைஹா, என்னுடைய கணவர், அவர் யாருங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோ 100 வயசு தாண்டிருச்சு. எனவே எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும், அத்தலிது, எனக்கு குழந்தை பிறக்குமா அப்படின்னு கேட்டாங்க. அப்பொழுதுதான் மலக்குமார்கள், உங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கும், அதுக்கு இஸ்ஹாக்குன்னு பேர் அல்லாஹ் வைக்க சொல்றான். அதாஜபீன பி அம்ரில்லா, அல்லாஹ்வுடைய விஷயத்துல நீங்க என்ன ஆச்சரியப்படுறீங்களா? நடக்க முடியாததை அல்லாஹ் நடத்தி காட்டுவான், இல்லாததை அல்லாஹ் செய்து காண்பிப்பான், எதையும் அல்லாஹ்வால் செய்ய முடியும் என்கிற விஷயத்தை சொல்லி விட்டு சென்றார்கள். இதற்கு அவங்க 3 பேர் வருகிற பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும் ஆஜரா அம்மாவுக்கும் கல்யாணம் ஆகும். இடையில இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பிறப்பாங்க. இது போன்ற செய்திகள் எல்லாம் இடையில நிகழும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஆஜரா அலைஹிஸ்ஸலாம் சம்பவம்லாம் அவங்களுக்கு தெரியும். எனவே சாரா அம்மையார் அவங்களுடைய அந்த தக்குவாவும் அவர்களுடைய பிள்ளை பேரும். அடுத்து 3வது செய்தி, பொதுவா ஒரு 2 மனைவி வீட்டில் இருக்கிறான்னு சொன்னா கண்டிப்பா சண்டை சச்சரவு அதிகமாக வரும். சண்டை சச்சரவு பிரச்சனை என்பதா அதிகமாக வரும். இப்ப இந்த பெண்மணி, எனக்கு குழந்தையே லேட்டா தான் பிறக்குது, அல்லாஹ் இது சுப செய்தியா சொல்லியிருக்கான் என்பதா சாரா அம்மையார் ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும், இப்பொழுதுதான் இந்த அடிமை வந்தால் ஆஜரா, வந்தவுடனேயே குழந்தை பெற்றெடுத்து பேர் வாங்கி விட்டால், ஒரு போட்டி பொறாம அங்க வந்துருச்சு. போட்டி பொறாம வந்துருச்சு. இந்த அம்மா கோவத்துல ஒரு சத்தியம் செஞ்சிடும், ஆஜராவுடைய 3 உறுப்புகளை நான் துண்டிக்காம விட மாட்டேன். பொதுவா சத்தியம் செஞ்சுட்டா அது நிகழ்ந்துடும். இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய கணவர் 2 பேருக்கு மத்தியில மாட்டிட்டு முடிக்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, 3 உறுப்பை துண்டிச்சுன்னா அந்த அம்மா வஃபாத் ஆயிரும், அப்படிலாம் பண்ணக்கூடாது. நான் அழகா ஒரு விஷயத்த சொல்றேன். 3 ஹோல்ஸ், ஓட்டையை போட்டுடலாம். 3 ஹோல்ஸ் போட்டுடலாம். 2 காதுல 2 ஓட்டை. பொதுவா பெண்களுக்கு கத்னா செய்யப்படும் அந்த விஷயத்துல இது மாதிரி செஞ்சு உன்னுடைய சத்தியத்தை நீ நிறைவேற்று என்பதாக ஒரு அழகிய நுட்பமான விஷயத்தை சொல்லுவாங்க. அப்ப காதுல ஹோல்ஸ் ஓட்ட பின்னாடி அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, கம்மலை போடுவாங்க. ஆஜரா அம்மா முன்ன இருந்ததை விட இப்ப ரொம்ப அழகா இருப்பாங்க. இந்த அம்மா எதெல்லாம் செய்யணும்னு நினைச்சிச்சோ அதெல்லாம் ஆப்போசிட்டா மாறி ஆஜராமா இன்னும் அழகாக அல்லாஹ் காண்பிப்பாங்க. எனவே சாரா அம்மையார் மூலயமாக நமக்கு 3 செய்தி. அந்த அம்மாவுடைய ஈமான், அந்த அம்மாவுடைய குடும்பத்தினுடைய பொறுமை, அந்த அம்மாவுடைய தக்குவா, இது போன்று நபிமார்களுடைய குடும்பத்தில் உள்ள செயல்கள் எல்லாம், இறையச்சங்கள் எல்லாம் நம்முடைய குடும்ப பெண்களிடம், தாய்மார்களிடம் வர வேண்டும் என்பதாக நாம் துவா செய்ய வேண்டும். அவருடைய குடும்பம் எப்படி ஈமானோடும் யக்கீனோடும் வாழ்ந்தார்களோ அது போன்று நாம் வாழ்வதற்கு முயற்சி செய்ய வல்ல ரஹ்மான் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நோன்பு வைக்கும் நியத் நவைத்து
صوم غد عن أداء فرض رمضان هذه السنة لله تعالى. இந்த வருடத்தின் ரமலான் மாதத்தின் ஃபர்லான நோன்பை அதாவாக நாளை பிடிக்க நியத் செய்கிறேன், அல்லாஹ்வுக்காக வேண்டி. ஆமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத். யா ரப்பி ஸல்லி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும்.